நீங்களே பாருங்க. தம்பி, ஒரு நிமிஷம். அந்த ஃபைலை கொடுங்க. ஃபைலை கொடுங்க. கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னது இது? மேடம், அது இவ்வளவு பெரிய ஃபைலுக்கு நடுவுல ஒரு வெத்து பத்திரத்தை வச்சு அதுலயும் சேர்த்து கையெழுத்து வாங்கிருக்கீங்க. என்ன பழக்கம் இது? மேடம், தெரியல மேடம். எனக்கு தெரியாம வந்திருக்கு மேடம். தெரியாம எப்படிங்க வரும்? என்ன ஏதாவது ஃபோர்ஜரி பண்ண பிளான் பண்றீங்களா? சச்சா, அதெல்லாம் இல்லை மேடம். அவன் போலியா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவனே அதுல சிபி சாரோட கையெழுத்தை காப்பி பண்ணி அதை கொண்டு போய் லேப்ல கொடுத்து அந்த ரெசிபி சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிருக்கான். இதுல சிபி சார் மேலயும் தப்பு இல்ல, ஜெயராணி மேலயும் தப்பு இல்ல. சொல்லப்போனா ஜெயராணி இந்த தப்பு நடந்துடவே கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணிருக்காங்க. ஜனமா, நீங்க தான் ஒன்னு அடிக்கடி சொல்லுவீங்க, தப்பு செஞ்சவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம், ஆனா தப்பு செய்யாத ஒருத்தன் எந்த காலத்திலயும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு. அந்த உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்களை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவீங்க. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், ஆனா அவங்க என்ன பொறுப்புல இருந்தாங்களோ அந்த பொறுப்பை நீங்க மறுபடியும் திருப்பி கொடுக்கறது தான் நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அவங்களால இன்னமும் தப்பு நடக்கும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க அவங்கள கிட்ட கூட சேர்க்க வேண்டாம், விட்டுருங்க. இல்ல ஜானு, என்ன விஷயம் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மே கம் இன் மேம்? ஜனமா, இவங்க நான் தான் வர சொன்னேன். ஜனா ஃபுட்ஸோட சீக்ரெட்ஸ் வெளியே போறதுக்கு ஒரு கருப்பாடு காரணமா இருந்திருக்கு. இத்தனை நாள் இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த குறிஞ்சிக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்பதான் அந்த உண்மை தெரிய வந்துச்சு. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அதே மாதிரி உன் மேலையும் எந்த தப்பும் இல்ல. அத தமிழ் நிரூபிச்சிட்டா. அதாம்மா, அதான் தமிழ் சிஸ்டர். எங்க என்ன தப்பு நடந்தாலும் தமிழ் சிஸ்டர் கிட்ட ஒப்படைச்சா போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அன்னைக்கு கூட நீங்க கோவப்படும் போது எங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சேது, அவங்க கோவப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு செய்வாங்க. ஜனமா, இப்போ நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் அவங்க இந்த வேலையில இருக்கட்டும், தொடர்ச்சியா வேலை பார்க்கட்டும். நீ கையில வச்சிருக்கிற பால் பாயசம் இது சூடு ஆடுறதுக்குள்ள அந்த ஜெயராணி திரும்ப வேலைக்கு வந்துட்டா. என்னன்னு சொல்ற? பின்ன அவ மேல தப்பே இல்லைன்னு ஏதேதோ சொல்லி அந்த தமிழ் ஜனாமாவை நம்ப வச்சுட்டா. வேற ஒருத்தங்க மேல பழிய போட்டு அவளை இந்த கம்பெனிக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்துட்டா. இனி என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். நாம எவ்வளவு ட்ரை பண்ணாலும்
நம்மளை தோக்கடிச்சிட்டு அவ பாட்டுக்கு மேல போய்கிட்டே இருக்கா. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா. ரொம்ப அசிங்கமா இருக்கு மீனா. விடுனே, அவ இன்னைக்கு வரட்டும். நான் அவ்வளவு சொல்லியும் திரும்பவும் அவளை வேலைக்கு சேர்த்திருக்கானா அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். இன்னைக்கு வரட்டும், ஒரு முடிவு கட்டுறேன். தமிழ், அதே எப்படி நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவளை திரும்ப வேலைக்கு கூட்டிட்டு வந்திருப்ப? இல்ல அத்தை, நான் கூட்டிட்டு வரல, ஜனமா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அத்தை எப்படி கூப்பிட சொல்லியிருப்பாங்க? நீதானே அவங்க கிட்ட அவளை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லி அவ நல்லவ வல்லவன்னு புகழ்ந்து தள்ளியிருப்ப. அவங்க மனச கரைச்சிருப்ப. நீ என்ன சொன்னாலும் அத்தை தான் நல்லா தலையாடுறாங்களே. அவங்கள அந்த அளவுக்கு நீ மாத்தி வச்சிருக்க. இல்ல அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கரெக்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ இந்த கம்பெனில வேலை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா அத்தை முடிவு எடுத்துட்டாங்களேன்னு பொறுத்துட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை கூப்பிட்டு அவ இந்த வேலைக்கு திரும்பவும் வரவே கூடாதுன்னு நான் வார்ன் பண்ணியிருந்தேன். அதையும் மீறி நீ அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அத்தை, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு ஒதுக்கி வச்சாங்க. அவங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இதுல நான் ஒண்ணுமே பண்ணல அத்தை. நீதானே இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்க. உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்ட. இப்போ நான் பண்றேன். நீ இனிமே ஆபீஸ்க்கு போக கூடாது. பிசினஸ்க்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தமிழ், ஜனமா, என்ன நீ ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இல்ல ஜனாமா, நிறைய வேலை இருக்கு. வேலை இருக்கா? தமிழ், 10 மணிக்கு சிங்கப்பூர் கிளைண்ட்ஸோட மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு கஸ்டமர்ஸோட ரிவ்யூ பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன். நீ வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? சரி, போய் சீக்கிரம் கிளம்பு. இல்ல ஜனாமா, நான் ஆபீஸ்க்கு வரல. ஏன்? அதான் சிபி சார் இருக்காருல்ல, அவரே எல்லாமே பார்த்துப்பாரு. ஜனமா, சிபி சாரே மேனேஜ் பண்ணிப்பாரு. நான் வீட்லயே வீட்லயே இருந்து வீடு தொடச்சி சமையல் பண்ணி பாத்திரம் தேய்ச்சிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறியா?